நிறைய இந்தியன்ஸ் வெல்த் பில்ட் பண்றதுக்கான அல்டிமேட் வே ரியல் எஸ்டேட் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. பட் நான் சொல்றேன், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது 5.89 crore வரைக்கும் க்ரோ பண்ண பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இதே நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது ஜஸ்ட் 1 crore தான் அது க்ரோ ஆகுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. எப்படின்ற அந்த உண்மையை தான் இந்த வீடியோல நம்ம பியாண்ட் த ஹைப் பிரேக் டவுன் பண்ணி காட்ட போறேன். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ ஓகே, நம்மளுக்கு புரியுது ரியல் எஸ்டேட்ன்றது இட் ஃபீல்ஸ் சேஃப், இது ஒரு டேஞ்சபிள் விஷயம் அண்ட் இட் அப்ரிஷியேட்ஸ் ஓவர் டைம் அப்படின்றதுனால இல்ல ரெண்டல் இன்கமும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ரியல் எஸ்டேட் இதனாலேயே இந்தியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நீங்க இந்த காஸ்ட் எல்லாம் அக்கௌண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது காஸ்ட் லைக் ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணும்போது நம்ம ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ்ன்றது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஹை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க 1 lakh ஒரு ப்ராப்பர்ட்டி 1979ல வாங்கினாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அதோட வர்த் வந்து 1 crore இருக்கும். சவுண்ட்ஸ் அமேசிங் ரைட்? ஆனா ஆனுவலைஸ்டா அதோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 11.3% தான். இதுவும் ஹிடன் காஸ்ட் டிடக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணலாம். சடன்லி இந்த ட்ரீம் ரிட்டர்ன் அந்த அளவுக்கு ட்ரீமியா இல்ல, கரெக்டா? ஸோ இதே சேம் 1 lakh அந்த டைம்ல நீங்க பிஎஸ்சி சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 2023ல அது 5.89 crore grow ஆகியிருக்கும். ஸோ தட்ஸ் an annualized return of 15.3% thanks to the power of compounding. So stock marketன்றது long term patience reward பண்ணும் quietly and consistently. So suppose உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா no problem, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுவும் லாஸ்ட் 2 decadesல மட்டும் பார்த்தீங்கன்னா 18 to 21% வரைக்கும் annualized return இது டெலிவர் பண்ணிருக்கு. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ப்ரொஃபஷனலி மேனேஜ்ட், டைவர்சிஃபைட் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் பாசிவ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ரியல் எஸ்டேட்க்கும் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சில டிஃபரன்சஸ் ஒரு குவிக் கம்பேரிசன் மூலமா பார்ப்போம். இப்போ லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல லோ, பட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஹை. அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் காஸ்ட் ரியல் எஸ்டேட்ல ஹை, ஆனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லோ. டைவர்சிஃபிகேஷனுக்கு லிமிடெட் பொட்டன்ஷியல் தான் ரியல் எஸ்டேட்ல, ஆனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அது ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. பாசிவ் இன்கம் ரெண்டல் மூலமா ரியல் எஸ்டேட்ல வாங்கலாம், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிவிடெண்ட்ஸ் மூலமா ரிசீவ் பண்ணலாம். காம்பவுண்டிங்கோட பொட்டன்ஷியலுமே ரியல் எஸ்டேட்ல லோ, ஆனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஹை. எஃபர்ட் நீங்க ரியல் எஸ்டேட்ல போட வேண்டியது ஹை, ஆனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லோ எஃபர்ட்டே போதும். நீங்க உங்களையே கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பில்டிங் வேணுமா இல்ல ஒரு க்ரோயிங் போர்ட்ஃபோலியோ வேணுமா? நவ் லெட்ஸ் பி ஃபேர், ரியல் எஸ்டேட்ன்றது ஆல் பேட்னு சொல்ல முடியாது, இது ஸ்மார்ட் சாய்ஸ் கூட. எப்போனா உங்களுக்கு பாசிவ் ரெண்டல் இன்கம் வேணும், இல்ல நீங்க ஒரு ஹை க்ரோத் சிட்டி இல்ல ஏரியால இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்லனா ஹவுசிங் சப்சிடிஸ், டாக்ஸ் பிரேக்ஸ்க்கு நீங்க குவாலிஃபை ஆறீங்க, இல்லைன்னா ஒரு டேஞ்சபிள் அசெட் மூலியமா நீங்க டைவர்சிஃபை பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்போ இது ஒரு ஸ்மார்ட் சாய்ஸ் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது. பட் ரிமெம்பர், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் ஷுட் காம்ப்ளிமெண்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், ரிப்ளேஸ் பண்ணக்கூடாது. அப்ப ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸை விட சேஃபா? இது இருக்கிறதுலே மோஸ்ட் காமன் மித்துன்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் ஆக்சுவலி ஸ்டேபிளா ஃபீல் பண்ணும், ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒவ்வொரு நாளும் இட் வில் நாட் மூவ் அப் அண்ட் டவுன் எவ்ரி டே. அதனால அது சேஃபர்னு சொல்ல முடியாது. ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இயர்ஸ்க்கு ஸ்டாக்னேட்டடா இருக்கலாம், இல்ல ஒரு ஹவுஸே இப்போ நீங்க டக்குன்னு விற்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் எமர்ஜென்சி அப்போ உங்க மொத்த மணியுமே லாக்டா இருக்கும். இதே நீங்க ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது வாலடைல் தான், பட் லாங் டேர்ம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அது அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் அண்ட் காட்டி இருக்கு. ஹிஸ்டாரிக்கலி இட் ஹஸ் ப்ரூவன் தட் இட் கேன் அவுட் பெர்ஃபார்ம். அண்ட் லிக்விடும் கூட நீங்க எப்ப வேணா எக்ஸிட் பண்ணலாம். அண்ட் ஸ்மார்ட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறதுனால ரிஸ்கை மேனேஜ் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் ஸ்டேபிளா இருந்தாலும் ஸ்லோ, ஸ்டாக்ஸ் வாலடைலா இருந்தாலுமே ரிவார்டிங். ஸோ நீங்க எதை சூஸ் பண்ணணும், ரியல் எஸ்டேட்டா ஈக்விட்டியா? ஹானஸ்ட் ஆன்சர் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இப்போ உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஜீரோ மெயின்டெனன்ஸ் வேணும்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் வின் hands down. பட் இதே வந்து ஸ்டெபிலிட்டி, ரெண்டல் இன்கம் இல்ல ஒரு ட்ரீம் ஹோம் பிளானர் ஃபுல்ஃபில் பண்றது தான் உங்க கோல் அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் வேல்யூ. ஸோ பெஸ்ட் அப்ரோச் வந்து டைவர்சிஃபை, ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க, ரெண்டுமே இன்க்ளூட் பண்ற மாதிரி உங்க கோல்ஸ் அண்ட் டைம் லைன் பேஸ் பண்ணி. இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா தட்ஸ் டோட்டலி நார்மல். இதுல தான் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க உங்க கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி
உங்களுக்காகவே ஒரு பர்சனலைஸ்ட் அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ப்ராப்பர்ட்டிஸை பிக் பண்ணுறதுலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ரெகுலராக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெவ்யூ பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கூகுள் மேப்ஸ் மாதிரி, பட் உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னிக்கு, உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியில் இருக்க டெஸ்டினேஷனுக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் ரூட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் காட்டுவாங்க. அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? எது வின்ஸ்? லைக் ரியல் எஸ்டேட்டா ஸ்டாக்ஸா? ரியல் எஸ்டேட் அண்ட் ஈக்விட்டி ரெண்டுத்துக்குமே அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் டேக்ஸ் த கிரவுன் thanks to compounding, liquidity and lower cost. பட் நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் மொத்தமாக பெட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் மணியை ஸ்மார்ட்டாக க்ரோ பண்ண வைக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் வேணும்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் இன்றைக்கே எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கூட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணுங்கள். இந்த போர்ட்ஃபோலியோ வெல்த்தை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுமோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் வில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.